ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொழிற்சாலை கழிவுகளால் கோவை மாவட்டம் கனியூர் சுற்றுவட்டார மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்த கள தகவல்களை பகிர இணைகிறார் செய்தியாளர் நவமணிகண்டன். என்ன மாதிரியான அவல நிலைகள் ஏற்படுகின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை மாவட்டத்தில் கனியூர் கிராமம் இருந்து வருகிறது. சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இங்குள்ள நிலத்தடி நீர் பழுப்பு நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் மாறி வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசடைந்திருப்பதாகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை மூலமாக இந்த நிலத்தடி நீர் மாசுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர அதிகாரிகளிடமும் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அதாவது பயன்படுத்த முடியாமல் நோய்கள் ஏற்படும் வகையில் இருந்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் கேட்போம், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுன்னு கேட்போம். ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க அந்த நிலத்தடி நீரில் மாசடைந்திருக்குங்க? என்னுடைய பெயர் கே கோபால்சாமி. கனியூரில் 40 வருஷமாக குடியிருந்து வருகிறேன். இது வரைக்கும் விவசாயம் தான் செஞ்சுருந்தோம். விவசாயம் பயிர் செஞ்சோம்னா தண்ணி விட்டோம்னா சுத்தமாக கருகி போகுது. அப்புறம் சரி இதுக்கு வேறு வழி இல்லைன்னு 2 மாடு வாங்கினேன். மாடில் தண்ணி தெரியாமல் அந்த தண்ணி வச்சு மாடு டெத் ஆகிடுது. அது மாடும் வச்சுக்கிறத விட்டு போட்டு இப்போ சரி அப்படின்ட்டு லோனை வாங்கி வீடு கட்டி சரி இதோ நாங்கள் பிழைக்கணும்ல, அதுக்கு வேண்டி வீடு கட்டி வாடகைக்குள்ளாம்னா போர் போட்டு 2 போர் போட்டால் 2 போர்லேயும் இதே மாதிரி தண்ணி. அந்த தண்ணி விட்டால் பசங்க வாடகை இருக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி விலைக்கு வாங்கி கொடுத்தா அதுக்கண்டு பஞ்சாயத்துலேயும் எங்களுக்கு சரியா தண்ணி வர்றதும் இல்லை. அப்புறம் தண்ணி வாங்கி ஊற்றி இந்த வாடகை வாங்குறதுக்கு சரியாக போகுது. நாங்கள் பிழைக்கிறதுக்கு வேறு வழியே தெரியல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன மாதிரி நோய்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு? பாதிப்புன்னு நீங்கள் சொல்கிறதோட இந்த தண்ணியை நாங்கள் எதுக்குங்க இப்போ பயன்பாடு படுத்துறது? இது வெறும் நாங்கள் கட்டடம் கட்டினாலும் அதில் இருக்கிற கால்சியமால் பில்டிங்கும் ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது. இதை வீட்டு பயன்பாட்டுக்கு நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோன்னா ஆர்ஓ பண்ணால் எதுவும் இல்லை. இங்கே நாங்கள் பொல்யூஷன் போர்டில் சொன்னால் வாட்டரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுங்கள். என் கிணறு 2 வாட்டி நான் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியாச்சு. பண்ணாலும் இதே கலரில் தான் வருது. சரி, நீங்கள் சொல்கிற இதே கணக்குக்கு ஆனாலப்பட்ட அந்த தொழிற்சாலையை அவங்களே தண்ணி வெளியில் வாங்கி ஊற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மாறி இருக்குன்னு. இது ஒரு நார்மல் காமன் சென்ஸுங்க. அதுக்கு அந்த தொழிற்சாலையிலேருந்து கிழக்க வர எல்லா பூமி இது. ஏன்னா தண்ணிக்கால் மேற்கிருந்து கிழக்க வருது. அந்த மேற்கா இருக்கிற எல்லாத்தோட பூமியிலையும் தண்ணி பாருங்கள், இந்த கலர் ஒன்று கூட கிடையாது. ஆனால் கிழக்க வர பூமி அந்த டோல்கேட்டுக்கு தெற்கையும் சரி வடக்கையும் சரி பரவி இவ்வளோ இதாக வந்திருக்கு. இதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தண்ணி வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியல. பேருக்குன்னு தண்ணி இருக்குது, கேட்டால் இங்கே பசுமையாக பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு. இந்த தண்ணியை நாங்கள் விட்டால் செடியும் ஆளே வளர மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு கவர்மெண்ட் சொல்லுங்கள். பொல்யூஷன் போல கேட்டால் தண்ணி இறைச்சா இதாகுன்றாங்க. தண்ணி இறைச்சி ப்ரூஃபும் நாங்கள் சொல்கிறோம் இதாகாது. எங்களுக்கு வேறு ஆல்டர்னேட் ஒரு வாட்டர் ஏதாவது லைன் இதை ஏற்பாடு பண்ணுங்க. இல்லை அந்த கம்பெனி எங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலத்தடி நீரை மாற்றி எங்களுக்கு சுத்தமான தண்ணீர் வருவதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.